மட்டக்களப்பு டவுனுக்குள்ள உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனை கிராண்டா செய்யறதுக்கு ஒரு இடம் தேடுறீங்களா? உங்களுக்கான பெர்ஃபெக்ட் சாய்ஸ் தான் கிராண்ட் ஸ்டார் ஹால். கிராண்ட் ஸ்டார் ஹால்ற பில்டிங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 4 மாடி பில்டிங். இதுல 2 மாடியை ஃபுல்லாவே ஹோல்ஸ் கண்டு இவங்க ஒதுக்கியிருக்காங்க. அதுலயும் 3வது மாடி பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே ரூம்ஸ் கண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதை பத்தி வீடியோல சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. இந்த ஹோல்ஸ் கண்டு ஒதுக்கப்பட்ட 2 மாடியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 500ல இருந்து 600 பேர் தாராளமா உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணலாம். ஹால் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏசி காணப்படுது, அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதே நேரம் உங்களோட ஃபங்க்ஷன்ல வந்து டிஜே வச்சு என்ஜாய் பண்ண போறீங்கன்னு சொன்னாலும் அதுக்கான ஸ்பேஸுமே வந்து காணப்படுது. அதே நேரம் அழகான மணவரை எல்லாம் செட் பண்ணி உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனை வந்து நடத்த போறீங்கன்னு சொன்னாலும் அதுக்கான இடமுமே வந்து காணப்படும். மொத்தத்துல உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனை நல்ல சந்தோஷமா என்ஜாய் பண்ணி நடத்துறதுக்கு வந்து நம்ம மட்டக்களப்பு டவுனுக்குள்ள, அதுவும் பவுண்டரி ரோட்ல நம்ம கிராண்ட் ஸ்டார் ஹால் வந்து ஒரு பெர்ஃபெக்டான பிளேஸா இருக்கும். மொத்தத்துல உங்களோட வீட்டு ஃபங்க்ஷன் எதுவா இருந்தாலும் சரி, கேட்டரிங்கா இருக்கட்டும், ஹால்ஸா இருக்கட்டும், டெக்கரேஷனா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட் பேக்கேஜா நீங்க மட்டக்களப்பு டவுனுக்குள்ள, அதுவும் பவுண்டரி ரோட்லயே எடுத்துக்கொள்ளக்கூடிய இடம் தான் கிராண்ட் ஸ்டார் ஹால். இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம கிராண்ட் ஸ்டார் ரூம்ஸை வந்து பார்க்க போறோம். 3வது ஃப்ளோர், அதாவது இந்த 3rd ஃப்ளோர், டாப் ஃப்ளோர்ல மட்டக்களப்புல ஒரு அழகான வியூல உங்களுக்கு இங்க ரூம்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ரூம்ஸ் எல்லாம் மெயினா யாருக்கு இவங்க கொடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டர்ஸ் மார், அதுவும் லேடிஸுக்கு மட்டும் தான் கொடுக்க போறாங்க. ஸோ டாக்டர்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ நீங்க வெளியூர்ல இருந்து வந்து நம்ம மட்டக்களப்புல தங்குறதுக்கான இடத்தை நீங்க தேடிக்கொண்டு தெரியவீங்க. ஸோ அப்படியான ஆட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம இந்த கிராண்ட் ஸ்டார் ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும். ஸோ முற்றிலுமே வந்து ஒரு பாதுகாப்பான இடமா இருக்க போகுது. 2வது விஷயம், ரூம் வந்தாலே கம்ஃபர்டபுள்னஸும் நீட் அண்ட் கிளீனாகவும் அந்த ரூம்ஸ் வந்திருக்கணும். ஸோ கிராண்ட் ஸ்டார் ரூம்ஸ் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க ஒரு லக்ஸரியான ரூம்ஸ் என்ன சொல்லணும். ஸோ ஏசி இருக்கு, டபுள் பெட் இருக்கு, சிங்கிள் பெட் இருக்கு, ட்ரிபிள் பெட் இருக்கு. நீங்க ஒரு ரூம்ல தனியாக எங்களுக்கு ஒரு ரூம் வேணும், நான் தனியாக இருக்க போறேன்னு சொன்னீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கான ரூம் வந்து இருக்கு. அதே நேரம் இல்ல நாங்க ஷேர் பண்ணி இருக்க போறோம்னு சொன்னாலும் நீங்க ஷேர் பண்ணி இருக்கலாம். ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸா இருக்கலாம் அல்லது மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கலாம். ஸோ லேடிஸுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிராண்ட் ஸ்டார் ரூம்ஸ் வந்து பெர்ஃபெக்டான ஒரு இடமா இருக்க போகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால ரூம்ஸ் எல்லாம் நான் காட்டுறேன். அதுக்கு முதல் இது வந்து ஹாலிடோர். ஸோ இந்த ஹாலிடோருக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ரூம் மாதிரி. ஸோ அதுக்கே வந்து டிவி இருக்கு, சோஃபா இருக்கு, இந்த அட்டாச்ட் பாத்ரூம், ஒவ்வொரு ரூமுக்கு அட்டாச்ட் பாத்ரூம் இருக்கு. அதை தவிர எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 பாத்ரூமே காணப்படுது. ஸோ இது ஒரு ரூம் பாத்தீங்கன்னு சொன்னா டபுள் பெட் இருக்கு, ஃபேன் இருக்கு, அதே நேரம் உங்களுக்கு ஏசி இருக்கு அண்ட் அட்டாச்ட் பாத்ரூமே வந்து காணப்படுது. ஸோ பாத்ரூம்ஸும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல நீட் அண்ட் கிளீனா இருக்கு. ஸோ ஒரு ஆள் தாராளமா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க ஒரு ஆள் எடுக்க போறீங்கனாலும் சரி அல்லது 2 பேர் ஷேர் பண்ணி இந்த ரூம்ஸை வந்து எடுக்க போறீங்கனாலும் சரி உங்களுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும். அதுலேயும் லேடிஸுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரூம்ஸ் வந்து உண்மையாவே ஒரு கம்ஃபர்டபுளான ரூம்ஸா இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, அதே நேரம் டிவியுமே வந்து காணப்படுது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ரூமுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சைஸ் வந்து வேறுபடும். அதே நேரம் நீட் அண்ட் கிளீனா காணப்படும். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரிபிள் பெட்ரூம். ஸோ இங்க ஒரு டபுள் பெட் இருக்கு, இங்க ஒரு சிங்கிள் பெட் இருக்கு. அதே நேரம் ரூம்ல ஏசி இருக்கு, ஃபேன் இருக்கு, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு, டிவி இருக்கு, வித் அட்டாச்ட் பாத்ரூமோட இருக்கு. நீங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸா 3 கேர்ள்ஸ் சேர்ந்து நிக்க போறோம், நாங்க தனியல்ல 3 கேர்ள்ஸ் சேர்ந்து நிக்க போறோம்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னாலும் இந்த ரூம் வந்து உங்களுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும். இப்படி இந்த கிராண்ட் ஸ்டார்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 6 ரூம்ஸ் வந்து காணப்படுது. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க உங்களோட ரூமை செலக்ட் பண்ணி உங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பெருசா எதுவும் இல்லை, ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டைனிங் டேபிள் எல்லாம் போட்டு ஒரு டைனிங் ஏரியா மாதிரி வச்சுக்காங்க. நீங்க என்னதான் 6 ரூம் இருந்தாலும் எல்லாரும் வந்து சேர்ந்து இருந்து சாப்பிட்டு கம்ஃபர்டபுளா கதைச்சி சிரிக்கிறதுக்குமே ஒரு இடம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அயன் பண்றதுக்கான டேபிள் இருக்கு அண்ட் நிறைய ஃபர்னிச்சர் இருக்கு, கிச்சன் இருக்கு. அடுத்த நான் கிச்சனையும் காட்ட போறேன். மொத்தத்துல இந்த கிராண்ட் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நீங்க என்னதான் உங்களோட வீட்டை விட்டு தள்ளி வந்து இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட வீட்டுல இருக்கிற ஒரு ஃபீலை தரக்கூடிய ஒரு இடமா இந்த கிராண்ட் ஸ்டார் ரூம்ஸ் வந்து காணப்படும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிராண்ட் ஸ்டார் கிச்சன். ஸோ நீங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுற ஆட்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிச்சனுமே இருக்கு. நீங்க டீ போட்டு குடிச்சு கொள்ளலாம், அல்லது சமைச்சு சாப்பிட்டு கொள்ளலாம், சிலிண்டர்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல் எக்யூப்டான ஒரு கிச்சனுமே வந்து காணப்படுது. சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிற கேர்ள்ஸுக்குமே வந்து இந்த கிச்சன் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. மொத்தத்துல வீடு வாசலை பிரிஞ்சு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக இரவு பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிற வைத்தியர்களுக்கு வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டு நைட்ல வந்து கம்ஃபர்டபுளாகவும் அதே நேரம் பாதுகாப்பான உணர்வோடையும் தங்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்மட கிராண்ட் ஸ்டார் ரூம்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கு. இவங்களோட லொகேஷன் மட்டக்களப்பு டவுன் பவுண்டரி ரோட்ல காணப்படுது. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னு சொன்னா மட்டக்களப்பு டவுன்ல ஃபேமஸான சர்ச்சான தாண்டவன் வெளி சர்ச்சுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் இந்த பவுண்டரி ரோட் போகும். ஸோ அதுக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா ஒரு 30 மீட்டர் தூரத்திலேயே நீங்க
நம்ம கிராண்ட் ஸ்டார் ஹாலை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அல்லது நீங்க கூகுள்ல போயிட்டு கிராண்ட் ஸ்டார் ஹால்ஸ் அண்ட் ரூம்ஸ் போட்டீங்கன்னு சொன்னாலே கூகுள் மேப் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா நம்ம ஹாலை காட்டும்.